இன்டலெக்சுவல் மாநாடின் அடுத்த சிறப்பு அழைப்பாளர் பேச்சாளர் திரு நிரஞ்சன் பாரதி அவர்கள். நான் திரு நிரஞ்சன் பாரதியோடும் சரி, அவருடைய தந்தை திரு ராஜ்குமார் பாரதியோடும் எப்போதும் சொல்ற ஒரு விஷயம், பாரதிக்கு யார் வம்சாவழி அல்ல பேத்தி பேரன்னு வந்தா உங்க கூட நான் அதிகமா சண்டை போடுவேன்னு. அந்த அளவுக்கு பாரதியை குருநாதராக கொண்டிருக்கும் எங்கள் குடும்பம், என் தந்தை, என்னுடைய பாட்டன், நான், என்னுடைய குழந்தை வரை நாங்கள் எல்லாருமே பாரதியை குருநாதராக கொண்டாடுகிறோம். அந்த குரு பக்தியோடு பாரதியின் எள்ளு பேரனாகிய திரு நிரஞ்சன் பாரதியை இந்த மேடைக்கு அழைப்பதிலே பெருமை அடைகிறேன். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இன் நினைவகற்றாதீர் என்றால் மகாகவி பாரதி. நம்முடைய மாநாட்டில் டீப் ரூட்ஸ் அப்படிங்கிறத நம்மளுடைய ஒரு ஸ்லோகனா, டேக் லைனா வச்சிருக்கோம். அப்படிப்பட்ட நம்மளுடைய ஆழமான பாரம்பரியம், அப்படி பழமைக்கும் பழமையும் தேவை, பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரம் இரவாத புகழுடைய தமிழ் மொழியில வேணும்னு கேட்டவன் பாரதி. நாம அடிமைப்பட்டு இருந்த காலத்துல இந்த மாநாட்டுக்கு ரொம்ப பொருத்தமான விஷயமாக நம்ம சொல்லக்கூடியது ஆண்டர்பிரினோரியல் ஜேர்னி. அத 1915 19 கனவு கண்டவன். உலக தொழில் அனைத்தும் உவந்து செய்வோம் அப்படின்னு சொன்னவன் பாரதி. அந்த பாரதியினுடைய விஷனை பற்றி, பாரதிஸ் ட்ரீம் ஃபார் இந்தியாஸ் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலே நம்மிடையே திரு நிரஞ்சன் பாரதி அவர்கள் உரையாற்ற இருக்கிறார். நிறைய பேர் நீங்க ஆண்டர்பிரினர் ஆகணுங்கிற ஆசையில, இன்னும் உங்களுடைய விங்ஸை ஸ்ப்ரெட் பண்ணணுங்கிற எண்ணத்தோட இங்க இருக்கீங்க. பாரதி எப்படியெல்லாம் விஷுவலைஸ் பண்ணினார்ங்கிறதுல இருந்து we will be also, we will be able to take a point here and there. Over to you, Sri Niranjan Bharati. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப பெருமிதமாகவும் நெகிழ்ச்சியாகவும் நான் உணர்கிறேன். தொழில் நகரமான கோவையில் மிகப்பெரிய விஞ்ஞானி திரு ஜிடி நாயுடு அவர்கள் பிறந்த மண்ணில் அண்மையில் அவரை பற்றி ஒரு திரைப்படம் கூட வெளியாகி இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு ஜீனியஸ் அவர் பிறந்த மண்ணில், தொழில் நகரமான இந்த கோவை மண்ணில் எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு ஊர் இது. இந்த ஊரில் நாளை நம்முடைய நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக புதிய புதிய சிந்தனைகளோடு தொழில் முனைவோர்களாக களமிறங்க காத்திருக்கும் வருங்கால சாதனையாளர்களின் முன்னிலையிலும் இந்த தொழில்துறையில் கால் பதித்து கோலோச்சி கொண்டிருக்கின்ற பல்துறை வித்தகர்களாக இருக்கின்ற பெரும் சாதனையாளர்கள் மத்தியிலும் பல மேதைகள் வந்து பேசக்கூடிய இந்த மேடையை அவர்களுடன் பகிர்ந்து உங்ககிட்ட என்னுடைய சில கருத்துக்களை பகிர்வது என்பது ஒரு மிகப்பெரிய பேறு, ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த பெரும் வாய்ப்பை சொல்லப்போனால் இது ஒரு பிளெஸிங். இதை எனக்கு வழங்கிய ஆரிய வைசிய சமாஜம், இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்குமே முதற்கண் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். வழங்கப்பட்டிருக்கின்ற நேரம் ரொம்ப குறைவு என்பதால நேரடியாக என்னுடைய உள்ளடக்கத்துக்குள்ள போகலாம் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். நாம அனைவருமே மகாகவி பாரதியாரை
ஒரு தேசிய கவி, விடுதலை போராட்ட வீரர், பத்திரிகையாளர் என்கின்ற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள வச்சுதான் பார்க்கிறோம். அது ஒரு மிகப்பெரிய கடலை ஒரு சின்ன சிமிழுக்குள் அடைத்து வைப்பதை போன்றது. அவர் எதுகை மோனையோட, கற்பனை திறத்தோட, சொற்களால விளையாடி பாட்டெழுதுகின்ற ஒரு புலவர் மட்டும் கிடையாது. அவர் மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளர், ஒரு பெரும் தீர்க்கதரிசி. அவரை பற்றி இதுவரை நாம் அறிந்து வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப குறைவு. நிறைய பேர் அவருடைய கவிதைகளையும் பாடல்களையும் மட்டுமே தான் படிக்கிறோம். ஆனால் அவருடைய கட்டுரைகளையும் படிக்க வேண்டும். அவருடைய கட்டுரைகளை படிக்கும் போதுதான் பல துறை சார்ந்து அவருக்கு எப்பேற்பட்ட ஒரு அறிவு இருந்தது, எப்பேற்பட்ட அனுபவம் இருந்தது, எப்பேற்பட்ட சிந்தனை இருந்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பாரதியாருடைய பாடல்களுக்கு உரை எழுதுகின்ற பணியை நான் தொடங்கி இருக்கிறேன். நிறைய பேருக்கு அது ஆச்சரியமாக இருக்கலாம், அவருடைய பாடல்களுக்கு எதற்கு உரை, ஒரு குழந்தைக்கு கூட புரியுமே என்று. அந்த மாதிரியான பாடல்கள் இருக்கு, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவருடைய ஆழமான சிந்தனை, அந்த பாடல்கள் எழுந்த பின்னணி, வரலாறு எல்லாவற்றையும் சேர்த்து நாம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த கால தலைமுறைக்கும் புரிகின்ற ஒரு மொழி நடையில் உரை தேவை. இதுவரைக்கும் அந்த பணியில 2 நூல்களை நான் வெளியிட்டிருக்கின்றேன். அவருடைய சுதேச கீதங்கள், நாட்டுப்பாடல்களுக்கு உரை எழுதும் போது அவருடைய எல்லா கட்டுரைகளையும் படிக்க வேண்டி இருந்தது. அப்பொழுதுதான் நானே பிரமிச்சு போனேன். இந்த மனிதனுக்கு இப்படி ஒரு அறிவு இருக்கா? இவருக்கு எப்படி இந்தந்த துறைகளில் எல்லாம் நாலேஜ் இருக்கு? நாம அவரை ஒரு தமிழ் கவிஞர், ஆசிரியர், சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு மட்டும் பார்க்கிறோமே, அது எத்துணை பெரிய தவறு என்று எனக்கே புரிந்தது. இந்த மாதிரி எல்லாம் இவருக்கு சிந்தனைகள் இருக்கா? இது இவருடைய வேலையே இல்லையே, இவர் இப்படியெல்லாம் செய்திருக்கிறாரா? இது தெரியாம போச்சே இத்தனை நாட்களாக என்று எண்ணி வருந்தி இருக்கிறேன். இப்போ உங்களுக்குள் ஒரு கேள்வி எழலாம், அப்படி என்ன அவர் சிந்தித்தார்? அப்படி என்ன எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது என்று உங்களுக்கு தோன்றலாம். 1905ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டுல லார்ட் கர்சன் வங்காள மாகாணத்தை 2ஆக பிரித்தார். நீங்கெல்லாம் அதை வரலாற்று புத்தகங்கள்ல படிச்சிருக்கலாம். அதன் தாக்கத்தின் காரணமாக நம் நாடு முழுவதும் சுதேசியம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அலை உண்டானது. இந்த சுதேசியம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இன்றைக்கு நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் மேக் இன் இந்தியா, தற்சார்பு இந்தியா என்று சொல்கிறாரே, அதுதான் அன்றைக்கு சுதேசியம் என்று அழைக்கப்பட்டது. இந்த சுதேசிய கொள்கை ரொம்ப எளிமையான ஒரு டெஃபினிஷன் தான். சுதேசியம்னா என்ன? உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்குவது, அந்நிய நாட்டு பொருட்களை புறக்கணிப்பது. இந்த சுதேசியத்தின் தீவிரமான பிரச்சாரகராக இருந்தவர்கள் தமிழ்நாட்டில் 2 பேர். ஒருவர் கப்பலோட்டிய தமிழர் வ.உ.சி. அவர்கள், மற்றொருவர் வ.உ.சியின் நெருங்கிய நண்பர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள்.
இவங்க 2 பேருக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கம் பயந்து நடுங்கியது. வ.உ.சி. அவர்களின் பேச்சை கேட்டால் அல்லது பாரதியாரின் பாட்டை கேட்டால் செத்த பிணம் எழுந்து நிற்கும் என்பது ஒரு பிரிட்டிஷ் நீதிபதியின் வாக்குமூலம். பாரதியாருக்கு இந்த சுதேசிய கொள்கையின் மீது அவ்வளவு ஈடுபாடு. அவர் வெறும் ஒரு புலவர் என்று மட்டும் நினைக்காதீர்கள். இந்த நாட்டை எப்படியெல்லாம் காதலிக்க முடியுமோ அப்படியெல்லாம் காதலித்தவர் அவர். தமிழ் மூலமாக, கலை மூலமாக, பாடல் மூலமாக, கவிதை மூலமாக மட்டும் அவர் காதலிக்கல, தொழில்துறை மூலமாகவும் இந்த நாட்டை நிமிர்த்த வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். பாரதியும் வ.உ.சியும் இரட்டை குழல் துப்பாக்கிகளாக அன்றைய அராஜக பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டார்கள். அதற்காக அவர்கள் கையில் எடுத்த ஆயுதம் சுதேசியம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், திரு வ.உ.சி. அவர்கள் ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி என்கின்ற ஒரு சுதேசிய கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். வ.உ.சி. இந்த முயற்சியில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வ.உ.சியுடன் பல இடங்களுக்கு சென்று பல நிறுவன அதிபர்களை சந்தித்து இந்த ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனிக்காக 2 கப்பல்கள் வாங்கினார். அதற்காக நிதி திரட்டி கொடுத்தவர்களில் முக்கியமானவர் பாரதியார். இந்தியாவில் சுதேசியத்தின் ஊற்றுக்கண்ணாக இருந்தது மேற்கு வங்காளம். அதை தொடர்ந்து தென்னிந்தியாவில் சுதேசியத்தின் தொடக்க புள்ளியாக ஆணிவேராக இருந்த மண் நம்முடைய தமிழ் மண். எங்கெங்கெல்லாம் சின்ன அளவுல சுதேசிய முயற்சி நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் சென்று தேடி தகவல் சேகரித்து தன்னுடைய இந்தியா பத்திரிகையில் அதை எழுதியவர் பாரதியார். ஏன் அவர்கள் சுதேசியத்தை கையில் எடுக்கணும்? இதற்கு பின்னாடி அவங்களுடைய சிந்தனை என்னவாக இருந்தது? ஆங்கிலேயர்கள் எப்படி நம்ம நாட்டை அடிமைப்படுத்தினார்கள் தெரியுமா? வெறும் ஆயுதத்தால் மட்டுமல்ல. நம்ம நாட்டினுடைய முதுகெலும்பாக இருந்தது நம்முடைய சிறு தொழில் வணிகம், கப்பல் வணிகம், கைத்தறி நெசவு தொழில், தச்சு தொழில், சிலை வடிக்கும் தொழில், விவசாயம், இப்படி எண்ணற்ற சிறு தொழில்கள் தான் பெரும் வருவாயை நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்து நம் நாட்டின் பொருளாதாரத்தை அசைக்க முடியாமல் வைத்திருந்தது. இதை கவனித்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த கைத்தொழில்கள் இதை அழித்தால் எளிதில் இந்த நாட்டை வசப்படுத்தலாம் என்று திட்டமிட்டு நிறைய சிறு குறு வணிகர்களை, அந்த தொழில்களை அழித்தார்கள். நம்முடைய கப்பல் வணிகத்தை முடக்கினார்கள். இதனால் அந்த வியாபாரிகள் பெரும் நஷ்டமடைந்து ஆங்கிலேயர்களிடம் கையேந்த வேண்டிய ஒரு நிலை உருவாக்கப்பட்டது. உருவானது என்று இல்லை, உருவாக்கப்பட்டது. இதை எதிர்த்து குரல் கொடுத்தவர்களில் முக்கியமானவர்கள் வ.உ.சியும் பாரதியும். அதனால இந்த சுதேசியத்துக்காக வெகு தீவிரமாக பாரதி பிரச்சாரம் செய்தார். கல்வித்துறையும் தொழில்துறையும் நம்முடைய பொருளாதாரத்தின் இரு கண்கள் என்று பாரதி உணர்ந்தார். உங்க எல்லாருக்கும் ஒரு பிரபலமான பாடல் தெரியும். அது ஒரு திரைப்படத்துல வந்தது. சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரன நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து, சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து
தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம் என்கின்ற ஒரு பாடல். இந்த பாடலுக்கும் இந்த மாநாட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு உங்களுக்கு தோன்றலாம். ஆனா இந்த பாடல் ஒரு சாதாரண பாடல் இல்லை. பாரதியாருடைய கனவு பாடல். சுதந்திர இந்தியா எப்படி எப்படியெல்லாம் இருக்கணும், குறிப்பாக எந்தெந்த தொழில் துறைகளில் நம்முடைய நாடு வளர்ச்சி அடையணும், பிற மாநிலங்களோட நாம எப்படி வணிகம் செய்யணும், பிற நாடுகளோட எப்படி வணிகம் செய்யணும் என்றெல்லாம் பாரதி இதில் பட்டியலிடுகிறார். அது பல பேருக்கு தெரியாது. இந்த ஸ்டான்ஸாவோட நாம நிறுத்திட்டோம். அதை தாண்டி போனாதான் அவருடைய கனவு நமக்கு தெரிகின்றது, அவருடைய அறிவு தெரிகிறது. பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார், துயர் பகை வெல்லுவார், மிடி பயம் கொல்லுவார் என்பதுதான் இந்த பாடலினுடைய தொடக்கம். இந்த பாடலில் வரக்கூடிய ஒரு சரணம் தான் இப்ப நான் பாடினது. ஆனால் இந்த சரணத்தை முதல் வரியாக்கி அந்த பாடல் உருவாக்கப்பட்டது. இந்த பாடல்ல ஒரு முக்கியமான ஸ்டான்ஸா அதை இங்கு ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இது பல பேருக்கு தெரியாது. பாரதி ஒரு முக்கியமான தகவலை பதிவு செய்கிறார். நசிந்து போன ஒரு தொழிலை மீட்டெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். வெட்டு கனிகள் செய்து தங்கம் முதலாம், வேறு பல பொருளும் குடைந்தெடுப்போம், 8 திசைகளிலும் சென்றிவை விற்றே எண்ணும் பொருள் அனைத்தும் கொண்டு வருவோம் என்று பாரதி சொல்றார். இங்கே கனி அப்படின்னா பழம் என்று பொருள் இல்லை. கனி என்றால் கனிமம், மினரல்ஸ் அல்லது மெட்டல்ஸ், உலோகம் என்று பொருள். அவர் ஏன் இதை பாடணும்? இந்த பாடல்ல உலோகவியல், மெட்டலர்ஜி, இந்த துறையில் கிட்டத்தட்ட 3500 ஆண்டு கால பாரம்பரிய பெருமை நமக்கு உண்டு. நம்முடைய நாட்டில் தயாரிக்கப்பட்ட இரும்பு பொருட்களை நாம ஏற்றுமதி செய்து ரோம் தேசத்திற்கு அனுப்பியிருக்கிறோம். ஈரானியர்கள் நம்ம நாட்டில் பயன்படுத்தப்பட்ட இரும்பு கலங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்ட, நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய உலோகத்தில் தயாரிக்கப்பட்ட பாத்திரங்கள், நகைகள், ஆயுதங்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கும் முன்னாடி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது. பொதுயுகம் 1, அதாவது AD 1, அப்போ நம்ம நாட்டினுடைய ஜிடிபி எப்படி இருந்தது தெரியுமா? உலக உற்பத்தியில் 30% உற்பத்தி நம்ம நாட்டினுடையது. நம் நாட்டின் ஜிடிபி அப்பொழுது 30%. ஆனால் பிரிட்டிஷ் அரசாங்கம் நம் நாட்டை விட்டு வெளியேறிய பிறகு அளவுக்கு அதிகமாக அவர்கள் சுரண்டினார்கள், கொள்ளையடித்தார்கள். அதன் காரணமாக சுதந்திரம் கிடைத்த பிற்பாடு நம்ம கிட்ட இருந்த நம்மளுடைய ஜிடிபி சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்துவிட்டது. அதனால்தான் பாரதியார் கண்ணீர் விட்டு கதறினார். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நம்ம நாட்டில் கிடைக்காத உலோகங்களா? இதை பற்றி அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதை பார்த்து மிரண்டு போனேன். பாரதியார் MBA படித்தவர் அல்ல, ஆனால் ஒரு பிசினஸ் கன்சல்டன்ட். எப்படி ஒரு அரசாங்கத்துக்கே ஆலோசனை வழங்க முடியுமோ, ஒரு நிறுவனத்துக்கு ஆலோசனை வழங்க முடியுமோ, அப்படி விரிவான ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை பாரதி தருகிறார். தொழில்கள் என்கின்ற தலைப்பில் அவர் எழுதியிருக்கிறார். நம்முடைய நாட்டில் எந்தெந்த மாநிலங்களில் எந்தெந்த தனிமம், என்னென்ன மெட்டல் கிடைக்கும் என்று அந்த மனிதன் எழுதுகிறார். அவருக்கு எப்படி தெரிந்தது? அவர் இருந்தது தமிழ்நாட்டில். இமயத்திலிருந்து குமரி வரைக்கும் எந்தெந்த மாநிலங்கள்ல எந்தெந்த உலோகம் கிடைக்கும்,
அதை வைத்து நீங்கள் தொழில் செய்தால் லாபகரமாக இருக்குமே என்று அவர் ஆசைப்படுகிறார். நாமெல்லாம் பள்ளிக்கூட காலகட்டத்தில் கெமிஸ்ட்ரி பீரியட்ல பீரியாடிக் டேபிள்ல படித்த எலிமெண்ட்ஸ் பற்றியெல்லாம் அவர் எழுதுகிறார். மாங்கனீஸ் எங்கே கிடைக்கும், ஜிப்சம் எங்கே கிடைக்கும், இரும்பு, எஃகு, தாமிரம், செப்பு, துத்தநாகம், தங்கம், வெள்ளி, வைரம், அலுமினியம் இவையெல்லாம் எங்கெங்கே கிடைக்கும் என்று பாரதி எழுதுகிறார். அதை எழுதிவிட்டு சொல்கிறார், உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் சேலத்துல அவர் எழுதுகிறார், சேலத்தில் இரும்பு கனி நிறைய கிடைக்கும், அங்கே ஒரு தொழிற்சாலையை கட்டுங்கள். இரும்பு கனி உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலை கட்டணும் அப்படின்னா நமக்கு நிலக்கரியும் தேவை, ஆனாலும் அது பிரச்சனை இல்லை. இதெல்லாம் அவர் சொல்றார். ஒரு கவிஞருடைய வேலையாது. பின் ஏன் அவர் இதை செய்யணும்? நம் நாட்டின் மீது அவருக்கு இருந்த காதல். நிலக்கரி கொண்டு வரது ஒரு பிரச்சனை இல்லை. பிரான்ஸ் தேசத்திலையும் இதே மாதிரி பிரச்சனை இருக்கு. அவங்க வேற ஒரு ஊரில் இருந்து அந்த நிலக்கரியை தருவித்துக் கொள்கிறார்கள். பயப்பட வேண்டாம், சேலத்தில் இரும்பு உருக்காலை அமையுங்கள், ரொம்ப லாபகரமான தொழில் இது. பிரிட்டிஷ் அரசு செய்வதற்கு முன்னாடி நம்ம நாட்டு வியாபாரிகள் முந்திக்கொண்டு இதுல முதலீடு செய்யணும் என்று அவர் ஆசைப்பட்டார். இதை அவர் எழுதியது 1908. 1970களின் இறுதியில் சேலத்தில் ஓர் இரும்பு உருக்காலை உருவாக்கப்பட்டது. இது பாரதியின் தீர்க்க தரிசனத்திற்கு ஒரு சிறந்த சான்று, தொழில்துறை சம்பந்தமாக. இப்பொழுது அந்த செய்யுளை மறுபடியும் படித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு அவருடைய வீச்சு தெரியும். வெட்டு கனிகள் செய்து தங்கம் முதலாம், நிலத்துக்கு அடியில் சுரங்கம் தோண்டுங்கள் என்று பாரதி சொல்லுகிறார். எந்தெந்த ஊரில் எந்தெந்த உலோகங்கள் அதிகமாக கிடைக்கிறதோ அதை சுரங்கத்தில் இருந்து தோண்டி எடுத்து நாம் ஏன் ஏற்றுமதி செய்யக்கூடாது? இன்றைக்கு செப்பு அல்லது தாமிரம், காப்பர், இந்த காப்பர் மைனிங்கை பொறுத்த வரைக்கும் வெகு சில நிறுவனங்களே அதில் இருக்கின்றன. நம் நாட்டில் அவை ஏராளமாக கிடைக்கின்றன. காப்பர் குறிப்பாக வட இந்தியாவில் கிடைக்கிறது. அங்கே நிச்சயமாக தொழில் முனைவோருக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு இருக்கிறது இன்றும் கூட. இதை அன்றைக்கு பாரதி சொல்கிறார். அதை நிச்சயமாக இங்கு இருக்கக்கூடிய ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் பரிசீலனை செய்து பார்க்கலாம். பாரதி இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்துக்கான இலக்கணம் என்ன என்று கூட சொல்கிறார். கூடி தொழில் செய் என்று அவருடைய ஆத்திச்சூடி வாசகம் ஒன்று இருக்கிறது. அவருடைய அழகான வாசகங்களில் ஒன்று, கூடி வினை செய்வார் கோடி வினை செய்வார் என்பது. ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்கும் பொழுது ஓரிருவர் மட்டும் தொடங்காமல் ஒரு 5 பேர் அல்லது 5க்கும் மேற்பட்டோர் தொடங்கும் பொழுது அது பலமான வலுவான ஒரு ஸ்டார்ட் அப்பாக மலர்கிறது. பல்திறன் சார்ந்த அறிவு அதில் கொட்டப்படுகிறது. எந்த ஒரு நெருக்கடியையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலத்தை தருகிறது, பணபலத்தையும் தருகிறது. வெவ்வேறு விதமான சிந்தனைகள் அங்கே ஒன்று கூடி ஒன்று மோதி ஆக்கப்பூர்வமான பாதையில் அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் செல்லும். இன்றைக்கு நாம மேக் இன் இந்தியா என்று பெரிதாக பேசுறோம். ஆனால் அன்றைக்கே அதை கனவு கண்டு பாரதி எழுதுகிறார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஹேர்பின் தயாரிப்பானாலும் சரி, ஏரோப்ளேன் தயாரிப்பதானாலும் சரி, அது நம் நாட்டில் சொந்தமாக உற்பத்தி செய்யப்பட வேண்டும், தயாரிக்கப்பட வேண்டும். குடைகள் செய்வோம், உழு படைகள் செய்வோம்.
கோணிகள் செய்வோம் என்றெல்லாம் பாரதி எழுதுகிறார். கோணிகள் செய்வோம், ஆணிகள் செய்வோம் என்கிறார். கோணி, ஆணி, குடை எல்லாம் சொல்லிட்டாரு. இப்போ ஒரே தாவா தாவி மேல போறார். நடையும் பரப்பும் உணர் வண்டிகள் செய்வோம், ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம். இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி, ஏவியேஷன் ஸ்டார்ட் அப்ஸ் இப்பொழுதுதான் மெல்ல வந்து கொண்டிருக்கின்றன. இதில் நல்ல ஒரு வருங்காலம் இருக்கிறது. அதனால இன்றைய இளைய தொழில் முனைவோர் அதில் நிச்சயமாக கவனம் செலுத்தலாம். அவருடைய கனவு இன்னும் 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 பெரிது. அவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கோம் என்றால் அதை நாள் முழுக்க செய்து கொண்டே இருக்கலாம். இவ்வளவு நேரம் மகாகவி பாரதியாரின் ஒரு பிரதிநிதியாக, அவருடைய குரலாக, அவருடைய ஊடகமாக உங்ககிட்ட நான் பேசினேன். இப்போ என்னுடைய சில தனிப்பட்ட கருத்துக்களையும் இந்த அரங்கத்தில், இந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்யலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஏன் என்றால், ஒரு விதத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் இல்லை என்றாலும் நானும் ஒரு சிறிய தொழில் முனைவோர்தான். என்னுடைய மூலதனம், என்னுடைய வேர் எல்லாமே தமிழ்தான், தமிழ் மொழிதான். நான் ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி என் நண்பர்களோடு சேர்ந்து மை தமிழ் குரு என்கின்ற ஒரு சிறிய நிறுவனத்தை தொடங்கினேன். அது இணையம் மூலமாக உலகெங்கும் உள்ள பலருக்கு தமிழை கற்பிக்கக்கூடிய ஒரு போர்ட்டல், ஒரு நிறுவனம். USA, UK, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளைச் சேர்ந்த பல மாணாக்கர்களுக்கு நான் தமிழ் கற்றுக் கொடுத்து வருகிறேன். சுத்தமா தமிழே தெரியாம வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழ் குடும்பங்கள், அவங்களுடைய அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு தமிழ் தெரியல. அவர்களுக்கு ஆனா ஆவனாவில் இருந்து நான் தமிழ் கற்றுக் கொடுக்கிறேன். சார், எங்களுக்கு பேச தெரியும், ஆனால் எழுத படிக்க தெரியாது என்று வருவோருக்கும் கற்றுத்தருகிறேன். ஐயா, நாங்க பள்ளிக்கூடத்துல இலக்கணம் சரியா படிக்கல, ஆனால் இப்பொழுது அதை படித்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசையாக இருக்கு என்று வருவோருக்கு இலக்கணம் கற்று தருகிறேன். எங்களுக்கு இலக்கியம்னா ரொம்ப பிடிக்கும். தமிழ்ல அது எவ்வளவு பெரிய ஒரு சொத்து. எனக்கு கம்பராமாயணம் தெரிஞ்சுக்கணும், சிலப்பதிகாரம் தெரியணும், திருக்குறள் தெரிஞ்சுக்கணும், வள்ளலார் தெரியணும், பக்தி இலக்கியம் தெரியணும் என்று வருவோருக்கு அவற்றையும் கற்றுத் தருகிறேன். 8 முதல் 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கும் இலக்கியத்தை கற்றுத்தருகிறேன். என்னிடமும் சின்ன சின்ன ஆலோசனைகள் இருக்கு. அதை இந்த மன்றத்தில் நான் வைக்கிறேன். நான் கண்கூடாக காணக்கூடிய சில பிரச்சனைகள், அவற்றுக்கான தீர்வு நோக்கி பயணப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். தொழில்துறை சார்ந்து, தொழில்நுட்பம் சார்ந்து, எந்த ஒரு புதிய தொழில்நுட்பமாக இருந்தாலும் லாபம் என்பதையும் தாண்டி தீர்வு நோக்கி, குறிப்பாக நாட்டின் வளர்ச்சி நோக்கி, மக்களின் நன்மை நோக்கி அது இருக்கணும் என்று நான் ஆசைப்படுறேன். நான் அடிப்படையில இயற்கையின் காதலன், சுற்றுச்சூழல் ஆர்வலன். நான் சென்னையிலிருந்து வருகிறேன். சென்னையில 3 முக்கியமான நதிகள் இருக்கு. கூவம் ஆறு, அடையாறு என்கின்ற ஆறு, அதற்கு பிறகு கொசஸ்தலை ஆறு. இந்த கூவம் நதி இன்றைக்கு ஒரு குப்பை நதியாக மாறிவிட்டது. ஒரு காலத்தில் ரொம்ப தூய்மையான ஒரு நதியாக, பல்லுயிர் பெருக்கத்திற்கு வித்திட்ட ஒரு இலக்கண நதியாக அது இருந்தது.
இன்றைக்கு அப்படி இல்லை. அந்த கூவம் நதியை சுத்தம் செய்ய நிறைய முயற்சி நடந்தும் எதுவும் கைகூடவில்லை. இன்றைக்கு சென்னைன்னு மட்டுமில்லை, பல இடங்களில் தமிழ்நாட்டின் பல ஜீவ நதிகள் வற்றி கொண்டிருக்கின்றன. நொய்யல் என்கின்ற ஒரு நதி திருப்பூர்ல இருக்கு, அது இப்பொழுது காணாமல் போய்விட்டது. காவிரி பற்றி சொல்லவே வேண்டாம். இன்னும் எத்தனையோ நதிகள், நதிகள்னு மட்டும் இல்லை, சின்ன சின்ன ஓடைகள், ஏரிகள், குளங்கள் இவையெல்லாம் ஆக்கிரமிக்கப்படுகின்றன அல்லது தூர்வாரப்படாமல் அவற்றிலெல்லாம் ஆகாய தாமரை பூத்து பயன்பாட்டுக்கே வக்கில்லாத ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் இந்த வாட்டர் பாடிஸ் கிளீனிங் என்பதை மட்டுமே செய்யக்கூடிய பிரத்யேகமான ஸ்டார்ட் அப்ஸ் வந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் அவை மிக குறைவாக இருக்கின்றன. இந்த நீர்நிலைகளை மனிதர்களுடைய துணையே இல்லாமல், எந்த ஒரு நீர்நிலையை பார்த்தாலும் அதுல ஒரு பக்கம் ரசாயனம், குப்பை என்பதை தாண்டி ஏராளமான பிளாஸ்டிக் கழிவுகள் கொட்டி கிடக்கின்றன. பார்க்கும் பொழுதே கண்ணீர் வருகிறது. நீரை தெய்வமாக வழிபட்ட பண்பாடு நம்முடைய பண்பாடு. மனிதர்களுடைய துணை இல்லாமல், மனிதர்களை பயன்படுத்தாமல் வெறும் இயந்திரங்களை கொண்டு ஏஐ தொழில்நுட்பம் மூலம் அதை இயக்கி மிகப்பெரிய நீர்நிலைகளை சுத்தம் செய்யக்கூடிய கருவிகள், ஊர்திகள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன. அதை தமிழகத்தில் இன்னும் விரிவுபடுத்த வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நீர்நிலைகளையும் தூர்வாரி, அது மட்டுமல்ல, மனிதர்களுக்கு ஆபத்து தரக்கூடிய பாதாள சாக்கடை அவற்றிலெல்லாம் மனிதர்களை அனுப்பாமல் கருவிகளை அனுப்பி சுத்தம் செய்யக்கூடிய அந்த தொழில் இன்னும் பெருக வேண்டும். அதில் நிறைய தொழில் முனைவோர் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். இது மனதளவில் எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான, ரொம்ப பாதித்த ஒரு விஷயம். இந்த மன்றத்தில் பல தொழில் முனைவோர் அதில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று நான் ஆசைப்படுறேன். மற்றும் ஒன்று, இப்பொழுது நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வலம் வர தொடங்கி இருக்கின்றன. ஆனால் அவற்றுக்கான சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் மிக குறைவாகவே இருக்கின்றன. எளிதில் அல்லது பக்கத்தில் எவ்வளவு தொலைவு போனாலும், அது நகரத்துக்குள்ள இருந்தாலும் சரி, நெடுஞ்சாலையில் பயணம் செய்தாலும் சரி, எளிதில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அமைப்பதில் மும்முரம் காட்டி முதலீடு செய்யக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ் வந்தால் நன்றாக இருக்கும். இப்பொழுது ஏகப்பட்ட ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் நமக்கு கிடைக்குது. விதவிதமான உணவு வகைகளை நாம 5 நிமிடத்தில் ஆர்டர் செய்து சாப்பிடலாம். நீங்க எந்த இடத்தில் தமிழ்நாட்டில் இருந்தாலும் சைனீஸ் ஃபுட் சாப்பிடலாம், தாய் ஃபுட் சாப்பிடலாம், மெக்சிகன் ஃபுட் சாப்பிடலாம். என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்குது. ஆனால் நம்முடைய மக்கள் இந்த வெரைட்டிக்காகவும் சுவைக்காகவும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. புதிதாக நிறைய சாப்பிட வேண்டும். அதே சமயத்தில் ஆரோக்கியத்தை கழற்றி வைத்து விடுகிறார்கள். ஆனால் இன்னொரு பக்கம் ஆரோக்கியத்துக்கு போகும்போது சுவையையும் நம்முடைய நாக்கு எதிர்பார்க்கிறது. இந்த இரண்டையும் சமநிலைப்படுத்தக்கூடிய நிறைய ஃபுட் ஸ்டார்ட் அப்ஸ் வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னொரு பிம்பம் என்ன இருக்கு என்றால், ஒரு ஸ்டார்ட் அப் என்று சொன்னாலே மிகப்பெரிய அளவிலான கருவிகள், மிகப்பெரிய முதலீடு தேவைப்படக்கூடிய பிரம்மாண்டமான தொழில்நுட்பம், இவைதான் ஒரு ஸ்டார்ட் அப் என்று ஒரு பிம்பம் மனதில் இருக்கிறது. ஆனால் ஒரு ஸ்டார்ட் அப் அப்படித்தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை, எந்த கட்டாயமும் இல்லை.
இப்ப நான் இருக்கக்கூடிய சென்னை மாநகரம், சேலம், மதுரை, கிருஷ்ணகிரி, இந்த மாதிரி நிறைய ஊர்கள்ல தெருநாய்களின் தொல்லை ரொம்ப மோசமாக இருக்கு. கடந்த 3 மாதங்கள்ல 2000க்கும் மேற்பட்ட தெருநாய் கடியால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருக்கிறது. இந்த பெட்ஸ், இந்த தெருநாய்களை கட்டுப்படுத்தி மக்களை அவர்களிடமிருந்து காப்பாற்றி இந்த விலங்குகளுக்கும் நலவாழ்வு கொடுக்கக்கூடிய நிறைய விலங்கு நல ஆர்வல ஸ்டார்ட் அப்ஸ் வர வேண்டும் என்று நான் மனதார பிரார்த்திக்கிறேன், வேண்டுகிறேன். இவைதான் என்னுடைய சிந்தனைகள். இந்த மன்றத்தில் இதை நான் பதிவு செய்கிறேன். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இதை மட்டும் சொல்லிக்கொண்டு நான் நிறைவு செய்து விடுகிறேன். தமிழ் லிங்குவிஸ்டிக்ஸ் சம்பந்தமான ஸ்டார்ட் அப்ஸ் மிக மிக குறைவாக இருக்கின்றன. தமிழ் பல்லாயிரம் ஆண்டு தொன்மையான ஒரு மொழி. அதோடைய முக்கியமான ஒரு பலம் தொடர்ச்சி. மற்ற மொழிகளைப் போல் அழிந்து போகாமல் இன்று வரைக்கும் இது பயன்பாட்டில் இருக்கிறது. பேசும்போதும் சரி, எழுதும் போதும் சரி. இந்த தமிழ் மொழி செயற்கை நுண்ணறிவோடு சேர வேண்டும். அதற்கு மிகப்பெரிய ஸ்கோப் இருக்கிறது, தேவை இருக்கிறது. நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், ஸ்பீச் டு டெக்ஸ்ட், டெக்ஸ்ட் டு ஸ்பீச், டிரான்ஸ்லேஷன், டிரான்ஸ்லிட்டரேஷன், கிராமர் செக், ஸ்பெல்லிங் செக், இவற்றையெல்லாம் செய்து தரக்கூடிய நிறுவனங்கள் நமக்கு தேவை. நம்முடைய பள்ளிக்கல்வியை பொறுத்த வரைக்கும், வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக மலேசியாவில் தமிழ் வேர்ட் கார்பஸ் என்று ஒரு திட்டம் இருக்கிறது. 6ஆம் வகுப்பு வரை தமிழ் பயிலக்கூடிய ஒரு மாணவர் இவ்வளவு 1000 சொற்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று ஒரு விதி இருக்கிறது. அந்த விதி நம்ம மாநில பாடத்திட்டத்தில் இதுவரைக்கும் இல்லை. அந்த தமிழ் வேர்ட் கார்பஸை தயாரிப்பதற்கான நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் நமக்கு தேவை. நிறைவாக ஒரு வார்த்தை, இந்த தமிழ் லிங்குவிஸ்டிக் சம்பந்தமாக, பாரதியாரின் தொழில்துறை சார்ந்த கனவு சம்பந்தமாக ஏதாவது நிறுவனம் தொடங்க வேண்டிய சிந்தனை யாருக்கேனும் இருந்தால் தாராளமாக அவர்கள் என்னை அணுகலாம். அவர்களுக்காக நிச்சயம் என்னால் இயன்ற உதவிகளை, என்னால் இயலக்கூடிய ஆலோசனைகளை நான் வழங்குவேன். இதுவரைக்கும் என்னுடைய பேச்சை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. வாய்ப்பளித்த இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு மீண்டும் இதயபூர்வமான நன்றி. நன்றி திரு நிரஞ்சன் பாரதி அவர்களே. குடைகள் செய்வோம், முழுப்படைகள் செய்வோம், இரும்பாணிகள் செய்வோம், நடையும் பரப்புனர் வண்டிகள் செய்வோம், ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம் என்ற பாரதியினுடைய கனவையும் இங்கு வெகு அழகாக பட்டியலிட்டு, நீங்கள் சார்ந்த தொழில் மற்றும் தொழில்துறையில் தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ரொம்ப அழகாக பட்டியலிட்டீர்கள். இந்த நிகழ்ச்சியின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்து கௌரவம் செய்ய திரு வரதராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த 20ஆம் நூற்றாண்டு கண்ட மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்சர் மகாகவி சுப்பிரமணிய பாரதி. அவர் செய்யாத புதுமைகளே இல்லை. முதல் கார்ட்டூனிஸ்ட், தமிழகம் இந்தியா கண்ட முதல் கார்ட்டூனிஸ்ட் பாரதி, முதல் பத்திரிகையாளர் பாரதி, ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய பல வார்த்தைகளுக்கு தமிழ் வடிவம் கொடுத்தவன் பாரதி. ஆக தமிழில் இருக்கக்கூடிய வாய்ப்பையும் நம்மிடையே தெரிவித்தார் திரு நிரஞ்சன் பாரதி அவர்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றி, வணக்கம்.